எல்லாரும் அங்கே வந்து அது ஒரு திமுகவுக்கு அடுத்தபடியாக பெரிய கட்சிங்கிறது அதிமுக தான். அந்த அதிமுகவுக்குள்ளே இப்போ செங்கோட்டையன் வெளியே போயிட்டார். ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் நீக்கி அவர் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறாரா என்னென்னு தெரியல. அந்த ஸ்டேஜில் டெல்லிக்கு போக்குவரத்தில் இருக்கார். ஏற்கனவே தினகரன் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. சசிகலா கட்சி இல்லாமலே எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பேன், ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி பல குரூப் கோஷ்டிகள் இருந்தாலும் அதிமுகங்கிறது தொண்டர்களால் இருந்து பெரும்பான்மையான தொண்டர்கள் இருக்கிறது எடப்பாடி தான் இருக்காங்க. அது காரணம் அங்கே அந்த அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசிகள் எல்லாருமே எம்எல்ஏ எம்பி வரப்போதில்லை, மந்திரியாக போகிறதில்ல. அடிப்படையில் இருக்கிற சாதாரண தொண்டர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதான்றது அடுத்த சின்னம் தான் வரும். ரெட்டலை அந்த கட்சி அதிமுகங்கிற பேர், அந்த அலுவலகம், இது கொடி இதெல்லாம், அப்புறம் அங்கே முக்கியஸ்தர்களுக்கு அங்கே இருக்கிற பணம், கட்சியில் குறிப்பிட்ட இப்பெல்லாம் வந்து தேர்தலுக்கு நிதி அதிகாரப்பூர்வமாகவே திரட்டலான் இருக்கு. ஒவ்வொரு கட்சியிலையும் இப்போ பிஜேபியிலாம் சில 1000 கோடிகள் இருக்கு. அந்த மாதிரி அந்தந்த கட்சியும் அவங்க சக்திக்கு ஏற்ப 500 கோடி 400 கோடி 1000 கோடி 2000 கோடி இந்தியாவில் இருக்கிற கட்சிகள் கட்சி நிதியாகவே வச்சுருக்காங்க. அது மாதிரி அங்கேயும் ஒரு கணிசமான நிதி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் அங்கே விட்டுவிட்டு இப்போ தேர்தல் வர நேரத்தில் எம்எல்ஏ ஆகிற வாய்ப்புகள் இதெல்லாம் விட்டுவிட்டு எல்லாரும் எதுக்கு தாவாக்க போகிறாங்க. அங்கங்கே ஏதாவது மனஸ்தாபத்தில் வர இப்போ இவருக்கு இருக்க முடியல நீக்கியாச்சு போகிறாரு. இது மாதிரி கட்டாயத்தில் அங்கே இருக்கிற சில பேர் போகலாம். அப்படி அதிருப்தியில் இருக்கிற சிலர் அது ஏதாவது கீழே 2 பேர் போகலாம். அதுக்காக எல்லாரும் ஒட்டுமொத்தமாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொன்ன மாதிரி அதிமுகன்னா இப்போ எடப்பாடி தலைமையில் இருக்கிற அந்த கட்சி தான் பிரதானமான கட்சியாக இருக்குது. மற்றவங்க ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ.